டைரக்டர் சசிகுமாரை பார்க்கணும் இந்த படத்துக்காக. இந்த படத்தோட என்ன நான் கொஞ்சம் சம்பந்தப்படுத்திக்கலாம். அந்த அஸ்திங்கிற விஷயம் எனக்கும் நடந்திருக்கு. பட் எனக்கு கொஞ்சம் பவர் இருந்ததுனால அதை நான் அழகா யூஸ் பண்ண முடிஞ்சது. பட் ஒரு பவர் இல்லாம, ஒரு பணமும் இல்லாத ஒரு நடு வர்க்கம், அதுக்கு கீழே இருக்கிற வர்க்கம், அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க. ஸோ எல்லாருக்கும் டைரக்டர் சசிகுமார் மாதிரி ஒரு நல்ல ஆள் கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இதில் காமிச்சிருக்காங்க, பட் நிறைய பேர் அது அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன மிகவும் பாதிச்ச படம் அயோத்தி. அடுத்தது இப்போ லேட்டஸ்டாக வந்த சிறை. பிரகாஷ், நீ கேள்தா? நம்ம தானே சிறை ஆக்சுவலாக நாங்கள் போன வீக் என்னமோ போனோம். ஸோ போன வீக் போகும்போது என்ன, அதில் நிறைய பாசிட்டிவான கதை ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் உங்களுடைய நீங்கள் என்ன பார்த்து நீங்கள் என்ன உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோட, ஏன்னா சில பேர் கொஞ்சம் வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஒரு ஸ்டோரியை, இன்னொரு சில பேர் வேற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் பர்சனலாக அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஸோ அது மூலம் என்ன ப்ளஸ் மைனஸ் என்னவா இருந்ததோ நீங்கள் சொல்லுங்கள். நான் மீடியாக்காகவோ மக்களுக்காகவோ இல்லை பணம் பண்ணுறதுக்காகவோ நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு அதில் பிடிச்ச கேரக்டர் என்னன்னா, நம்ம யங் ஹீரோவோட அம்மா. அவங்க ஒரு மலையாளின்னு நினைக்கிறேன். மலையாள படத்தில் அவங்கள நிறையா பார்த்துருக்கேன். அவங்களோட கேரக்டர் அவங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ரோலை அடி வாங்குறதுலையும் சரி, பையனை காப்பாத்துறதுலையும் சரி. எப்போ அதுலேயும் பாருங்க, திருப்பியும் ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணாங்க பாருங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்டப்போ அதை ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு சின்ன செகண்டுக்கு ஒரு கண்ணை மூடி தரக்கிறதுக்குள்ள ஒரு சீன் காமிக்கிறாங்க. அந்த சீன் நம்ம எவ்வளவு பேரை பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அகெயின் டு த டைரக்டர். இப்போ இதுலயும் பாருங்களேன், ஒரு பொண்ணை எப்படி டீக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல எப்போதுமே ஆம்பளைகளுக்கு அதுல ஒரு பங்கு இருக்கு. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்வேஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு விக்ரம் பிரபு சார். ஈவன் தோ ஹி இஸ் a very big artist, he is a very big actor from a very big family, but இந்த படத்துல அவர் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லாரோடையும் அழகா மிங்கிளாய் நடிச்சிருக்கார். அண்ட் எனக்கு அவரை பார்க்கறத நிச்சயமா ஒரு நல்ல போலீஸ்காரரோட ஒரு அனுபவம் கிடைச்சது. ஸோ இந்த 3 படமும் என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. 3 படத்துலையும் எனக்கு ஐ வாண்ட் டு டெல் ஒன்லி த நெகட்டிவ் திங்ஸ். எல்லாத்துலேயுமே ஒரு பெண் எப்படி பாதிக்கப்படுறா பாருங்க. கடைசியில் அதை பாதிக்கப்படுறத அழகா எடுத்திருக்கிற டைரக்டர்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப்.